வணக்கம் தோழர்களே. இன்றைய அறிவுச்சோலை காணொளியில் நாம் எவ்வாறு கணினியில் தமிழ் ஃபாண்டை இன்ஸ்டால் செய்யலாம் என்று பார்க்க போகிறோம். ஆக முதலாவதாக நீங்கள் உங்கள் கணினியில் இணைய வசதி இருப்பதனை உறுதி செய்து கொள்ளுங்கள். பிறகு உங்கள் கணினியில் இருக்கின்ற ஏதாவது ஒரு ப்ரௌசரை திறக்க வேண்டும். அந்த ப்ரௌசரில் நீங்கள் கூகுளில் முரசு அஞ்சல் நீலாய் முதல் எடிஷன் என்று டைப் செய்ய வேண்டும். உங்களின் இணைப்புகள் யாவும் வெளிவந்தவுடன் நீங்கள் காணொளியில் காண்பிக்கப்படுவதனை போன்று முதல் இணைப்பை தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் முரசு அஞ்சல் எனும் பக்கத்திற்கு சென்றவுடன் முதலாவதாக காணொளியில் காண்பிக்கப்படுவதனை போல் உங்களின் பெயர், இமெயில் ஆகியனவற்றை பூர்த்தி செய்து முதலில் சென்ட் பட்டனை அழுத்த வேண்டும். அதனை பூர்த்தி செய்தவுடன் பிறகு அதற்கு கீழ் இணைப்புகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த இணைப்புகளில் முதல் பட்டனான டவுன்லோட்ஸை அழுத்த வேண்டும். நீங்கள் டவுன்லோட்ஸ் பட்டனை அழுத்தியவுடன் பதிவிறக்கம் செய்வதற்கான பக்கத்திற்கு நேரடியாக கொண்டு செல்லப்படுவீர்கள். அந்த பக்கத்தில் நீங்கள் காணொளியில் காண்பிக்கப்படுவதனை போன்று மீண்டும் டவுன்லோட் பட்டனை அழுத்த வேண்டும். நீங்கள் டவுன்லோட் பட்டனை அழுத்தியவுடன் உங்களின் முரசு அஞ்சல் இன்ஸ்டாலர் பதிவிறக்கம் செய்யப்படும். முரசு அஞ்சல் இன்ஸ்டாலரை பதிவிறக்கம் செய்தவுடன் நீங்கள் முதல் வேலையாக உங்கள் இமெயில் இன்பாக்ஸை அல்லது ஸ்பேமை செக் செய்ய வேண்டும். உங்கள் இன்ஸ்டாலருக்கான சீரியல் நம்பர் அல்லது கீ உங்களின் இமெயிலிற்கு அனுப்பப்பட்டிருக்கும். சில நேரங்களில் தாமதமாக ஆகலாம், ஆக காத்திருக்க வேண்டும். உங்களுக்கான சீரியல் நம்பர் கிடைக்க பெற்றவுடன் நீங்கள் தொடர்ந்து உங்களின் இன்ஸ்டாலரை இன்ஸ்டால் செய்யலாம். முரசு அஞ்சலை பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் செய்தவுடன் நீங்கள் எஞ்சிய வழிமுறைகளை காணொளியில் காண்பிக்கப்படுவதனை போன்றே பின்பற்றி உங்கள் கணினியில் எளிய முறையில் தமிழில் டைப் செய்யலாம். நன்றி, வணக்கம். இனி அடுத்த அறிவுச்சோலை காணொளியில் சந்திப்போம்.